சூர்யா, நீ பார்த்து பத்திரமா இருப்பா. அரவிந்த் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவன் கொஞ்ச நாள் உள்ள இருக்கட்டும், அதுதான் அவனுக்கான தண்டனை. அரவிந்த பெத்த பாவத்துக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. மன்னிச்சிரு சூர்யா. என்னம்மா நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்ட? அவன் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம். கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. சிஸ்டர், மாப்பிள்ள தான் சொல்லிட்டாருல, வாங்க போலாம் சிஸ்டர். உடம்ப பாத்துக்கோ சூர்யா. வா. வரேன் சூர்யா. மாரி, சூர்யா பக்கத்துல இருந்து பத்திரமா பாத்துக்க. சரி வரமா, பாத்துக்கோ. சரிங்க அண்ணா. சமயபுரத்தம்மா, சகல உயிர்களையும் காப்பாத்து. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். நோய் நொடி இல்லாம எல்லாரும் நல்லபடியா வாழ அருள் புரித்தாயி. என் குடும்பம், குழந்தை, வேலைக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். யாருக்கும் எந்த குறையும் வராம பாத்துக்கோ தாயி. அம்மா டிஃபன்லாம் ரெடிமா? ஆம், பின்பக்கம் துணியெல்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். நீ போய் துவைச்சு காய போடு. சரிங்கம்மா. சின்ன பொண்ணு கூட சரியா போட்டி போட்டு தூங்கிட்டு இருக்காரு பாருங்களேன். செல்லம், எந்திரா செல்லம், ஸ்கூல் போகணும்ல. இங்க பாரு, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஐயோ என்னங்க, எந்திரிங்க. நீங்க எந்திரிச்சாதான் பாப்பா எழுந்திருப்பான். நானா ஸ்கூலுக்கு போறேன், முதல்ல பாப்பா எழுப்பி ரெடி பண்ணு. நீங்க ஆபீஸ் போக வேண்டாமா? நீங்க எந்திரிச்சாதான் பாப்பா எந்திரிப்பான். எந்திரிங்க. ஐயோ, இங்க பாரு செல்லம், எந்திரி. அப்பா எழுந்துக்க போறாங்க. எழுந்துக்கோ, வா போலாம். வாங்க, எழுந்து வா. எனக்கு தூக்கமா வருதுமா. ஸ்கூலுக்கு போகணும்ல, டைம் ஆகுது. போங்க, 2 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. போடா செல்லம், போ. நீங்களும் போங்க. வணக்கம். 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 வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். சரசு, அம்மா நான் சொன்னதெல்லாம் எல்லாம் ரெடியா இருக்குமா? சரி, எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. வாங்கிக்கோங்க. உங்க மக கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் கும்பிடுற சமயபுரம் அம்மா துணையா இருப்பாங்க. அம்மா கல்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கி. ஏய், ஏன் கால்ல விழ வேண்டாம். அம்மா அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அவங்கதான் எல்லாமே. நன்றிங்கம்மா. திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து நிக்கிற. உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாதா? உன் வீட்டுக்குள்ள வந்ததுக்கே என்ன இப்படி எல்லாம் பேசுறியே? நீ என் வாழ்க்கைக்குள்ளேயே வந்திருக்கியே, உன்னை நான் என்னெல்லாம் பேசலாம்.
இப்ப எதுக்காக நீங்க வந்த? புருஷனை விட்டு கொடுன்னு வாழ்க்கை பிச்சை கேட்க வந்தியா? என் புருஷனை விடுன்னு உன்கிட்ட வந்து கேக்குற அளவுக்கு என் புருஷன் ஒன்னும் நீயே எதின்னு இந்த வீட்ல இல்ல. எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுற அளவுக்கு நீ ஒன்னும் சிறப்பான வாழ்க்கையும் வாழல. அப்புறம் எதுக்காக இங்க வந்த? முதல்ல எங்க இருந்து போ. போறேன். நான் ஒன்னும் உன்கிட்ட சவாலா பேசவோ இல்ல சமரசமா பேசவோ உன்னை தேடி வரல. என் புருஷனை விட்டு விலைக்கு போன்னு எச்சரிச்சுட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். இது என்னன்னு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செங்கல்பட்டு மைனர் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கோர்ட்ல கேஸ் போட்டு அதுக்கப்புறம் மைனர் கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு கேஸ வாபஸ் வாங்கிக்கிட்டு அந்த கோர்ட் பத்திரம் தான் இது. இது என்னன்னு தெரியுமா? மைனர் விவகாரம் முடிஞ்சு 6 மாசம் கழிச்சு அதே மாதிரி ஒரு பிசினஸ்மேனை ஏமாத்தி பணம் பறிக்க நினைச்சப்போ கையும் களவுமா மாட்டி ஜெயிலுக்கு போனியே, அதோட நியூஸ் பேப்பர். உன் போட்டோலாம் இருக்கு பாரு. இது என்னன்னு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செங்கல்பட்டு மைனர் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா கோர்ட்ல கேஸ் போட்டு அதுக்கப்புறம் மைனர் கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு கேஸ வாபஸ் வாங்கிக்கிட்டு அந்த கோர்ட் பத்திரம் தான் இது. இது என்னன்னு தெரியுமா? மைனர் விவகாரம் முடிஞ்சு 6 மாசம் கழிச்சு அதே மாதிரி ஒரு பிசினஸ்மேனை ஏமாத்தி பணம் பறிக்க நினைச்சப்போ கையும் களவுமா மாட்டி ஜெயிலுக்கு போனியே, அதோட நியூஸ் பேப்பர். உன் போட்டோலாம் இருக்கு பாரு. இது நீ ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஹோம் நடத்துறன்னு பொய்யா ஒரு ட்ரஸ்டை ஏற்படுத்தி அதன் பேர்ல பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட டொனேஷன் எல்லாமே வாங்கி அவங்களை ஏமாத்த பாத்தியே, அதோட டாக்குமெண்ட்ஸ். இது 6 மாசத்துக்கு முன்னாடி நீ ஜெயில இருந்தல்ல, அதோட அத்தாச்சி பத்திரம். இதெல்லாம் சாம்பிள் மட்டும்தான். நீ பண்ண எல்லா ஃப்ராடுத்தனமும் மொத்தமா ஆதாரத்தோட என்கிட்ட இருக்கு. இது எதுவுமே என் புருஷனுக்கு தெரியாது. அவர் ஏதோ சபல புத்தியில உன்கிட்ட பழகிட்டாரு. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சா அப்புறம் உன் பக்கம் திரும்ப கூட மாட்டாரு. அதனால தயவு செஞ்சு நீ அவரை விட்டு விலகி போயிடு. இல்லனா நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் இது எல்லாம் ஆதாரமா காட்டி உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். என்ன மன்னிச்சிரு ராசாத்தி. இனிமே உன் புருஷன் பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ப்ளீஸ் ராசாத்தி, என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு ராசாத்தி. எந்திரி. பொண்ணு மாப்பிள்ளை ரிஜிஸ்டர்ல சைன் பண்ணு. இங்க போடுங்க உங்க பேருக்கு நேரா.
இந்தாங்க நீங்க சைன் போடுங்க. போடுங்க. முதல்ல மாலை மாத்திங்க, அப்புறம் தாலி கட்டுங்க. தாலியை கொடுங்க. இந்தாங்க குடிங்க. என்னங்க யாரையும் காணும், நாம மட்டும்தான் இருக்கோம். அது வந்து இனிமேதாம்மா எல்லாருமே வருவாங்க. நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம் போல இருக்கு. ஓ, ஹலோ. படி ஏறி போனா மாடியில ரூம் இருக்கு. ராசாத்திய கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு நீங்க வெளியில வந்துருங்க. நான் போய் பேசுறேன். ம். என்னாச்சுங்க? யாரு போன்ல? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மேனேஜர் தான் பேசினாரு. மேல இருக்கிற ரூம்ல வெயிட் பண்ண சொல்லிருக்காரு. போலாமா? ம். என்னங்க பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்காங்க? தெரியலையே. சரி, நீ இங்கே இரு. நான் மேனேஜர் எங்க இருக்காருன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ம். என்னால மூச்சு விட முடியல. கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது. கதவை திறங்க. என்னங்க, கதவை திறங்க. என்னால மூச்சு விட முடியல. கண்ணெல்லாம் வர இருட்டிட்டு வருது. கதவு திறங்க. என்ன உன் கால்ல விழுந்து கதற விட்டல்ல, சாவடி. வேற வழி தெரியலங்க. நான் உங்க கூட சந்தோஷமா வாழணும். பிறக்க போற நம்ம குழந்தையோட நம்ம சந்தோஷமா வாழணும். இங்க பாரு, நீ ஆசைப்பட்டது தப்பு இல்ல. அதுக்காக ராசாத்திய போய் தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நீங்க எனக்கு வேணும். நான் உங்க கூட வாழணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு போவேன்? எல்லாம் உங்களுக்காக தான். என்ன நீ உங்க மேல வச்சிருக்கிற அன்புக்காக தான். சொத்து எதுவுமே எனக்கு வேண்டாம். நீங்க மட்டும் போதும். உங்க அன்பு, பாசம், இது எல்லாமே தான் எனக்கு பெரிய சொத்தே. என்ன நம்புங்க ப்ளீஸ். உங்களுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன். நீங்க தான் எனக்கு உலகமே.
நினைச்சு நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். ராசாத்தி தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி நான் செட் பண்றேன். நீங்க வீட்டுக்கு போய் நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. ஏய், பொண்ணு கொல்லாம விட மாட்டேன்டி. ஏய், செத்துட்டாண்டி. சாவட்டும். என்னையே கொல்ல பார்த்தான்ல. இப்ப என்ன பண்ண போற? ராசாத்தி கொலைய மறைச்ச மாதிரி இந்த கொலையை எப்படி மறைக்க போற? பொண்டாட்டி மேல இருந்த பாசத்துல பொண்டாட்டி செத்த சோகத்தை தாங்கிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்ல வேண்டியதுதான். எதிர்பார்த்த சொத்து கிடைக்கல, என்ன பண்றது? இவனை தீய வச்சு எரிச்சிடலாம். பாக்குறவங்க இவனே தீய வச்சு எரிச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நம்புவாங்க. குடு. நிலையான வாழ்வு தரும் அம்மா, நிமலன் துணை நீ அல்லவோ, நிலையான வாழ்வு தரும் தாயே நாகாத்தம்மா, நீதான் என் தாலிய காப்பாத்தி கொடுத்திருக்க. நீ மட்டும் இல்லனா கண்டிப்பா நான் ஹஸ்பண்ட் சார காப்பாத்திருக்கவே முடியாது. ஹாசினி அக்காவை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. வாயும் வயிறுமா இருக்கிற அக்கா அவங்க மனசுல இருக்கிற கவலைய என்கிட்ட காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அக்கா வீட்டுக்காரரை நினைச்சு மனசுக்குள்ள எத்தனை வேதனைப்படுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அக்காவோட வீட்டுக்காரருக்கு நல்ல புத்திய கொடுத்தாயே. குடும்பத்துல எப்பவுமே நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கணும். அதுக்கு நீ என் கூடவே இருப்பேங்கிற நம்பிக்கை தான் என்ன வாழ வச்சிட்டு இருக்கு. நீ எப்பவுமே எனக்கு துணையா இருக்கணும் தாயே. மாரியம்மா, என்ன ஹஸ்பண்ட் சார், நான் தான் வருவேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? உட்காருங்க. அது இல்ல மாறி, எவ்வளவு நேரம் தான் படுத்துக்கிட்டே இருக்கிறத? போர் அடிக்குது மாறி. சரி, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க ஹஸ்பண்ட் சார். எழுந்துருங்க, சாப்பிடுங்க. ஹஸ்பண்ட் சார், நீங்க சிரமப்பட வேண்டாம், நானே ஊட்டி விடுறேன். இந்தாங்க. ஹஸ்பண்ட் சார்,
ஹஸ்பண்ட் சார், இந்தாங்க தண்ணி குடிங்க. யாரோ உங்களை நினைக்கிறாங்க ஹஸ்பண்ட் சார், அதான் பொறை ஏறுது. வேற யாரு நினைப்பாங்க? நீதான் நினைப்ப. ரொம்ப தேங்க்ஸ் மாரி. எதுக்கு ஹஸ்பண்ட் சார் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? சூர்யா, டாக்டர். என்ன சூர்யா, கட்டு போட்ட இடத்துல இப்ப வலி எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல டாக்டர். குட். என்ன மாதிரி நைட் முழுக்க தூங்காம ஹஸ்பண்ட நல்லா பாத்துக்கிட்ட போல இருக்கு. கொஞ்ச நேரம் ஆச்சும் தூங்குனியா இல்லையா? என்ன டாக்டர் சொல்றீங்க? மாரி நைட்டு முழுக்க தூங்கலையா? ஆமா சூர்யா, நைட்டு முழுக்க மாறி தூங்கவே இல்ல. நான் ரவுண்ட்ஸ் வரும்போது கவனிச்சேன். ஒரு அம்மா தன்னோட குழந்தைய பாத்துக்கிற மாதிரி உங்க மேல ஒரு கொசு கூட உட்காராம கண் முழிச்சு பாத்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல வைஃப் கிடைச்சிருக்காங்க. சீக்கிரமே நீங்க குணமாயிடுவீங்க. வாங்க ஹஸ்பண்ட் சார், உட்காருங்க. வாங்க. ஹஸ்பண்ட் சார், நீங்க அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? இல்ல மாரி, நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறமா படுத்துக்கிறேன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாரி, நீ இப்படி உட்காரு. என்ன பாக்குற? உட்காரு. என்ன ஹஸ்பண்ட் சார் அப்படி பாக்குறீங்க? உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல மாரி. என்ன ஹஸ்பண்ட் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. உங்களை கவனிச்சுக்கிறத விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? இல்ல மாரி, நீ பக்கத்துல இருந்தா என் சின்ன வயசுல என் அம்மா பக்கத்துல இருந்த மாதிரியே இருக்கு. எனக்கு எப்ப எந்த நேரத்துல எந்த ஆபத்து வருமோன்னு ஒவ்வொரு நாளும் நீ நினைச்சு நினைச்சு பயந்துட்டு இருக்கல மாரி. எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுகமா வாழணும்னு ஆசைப்பட்டுதான் வருவாங்க. ஆனா நான் உனக்கு அந்த சந்தோஷத்தையும் கொடுக்கல. அதை விட பெரிய கொடுமை எதுன்னு தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷ உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு வாழ்ற வாழ்க்கை இருக்கே, அது பெரிய நரகம் மாறி. அந்த நரகத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன்ல. இல்ல ஹஸ்பண்ட் சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க உயிரை காப்பாத்துறது என்னோட கடமை. அந்த மாரியம்மன் அதுக்காக தான் இன்னும் உங்ககிட்ட அனுப்பியிருக்கா. தேவி அம்மாவும் எனக்கு அதத்தான் சொன்னாங்க. இல்ல மாரி, நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருந்தா சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம்ல. ஹஸ்பண்ட் சார், உங்க கூட வாழ்ற வாழ்க்கைய விட எனக்கு வேற எந்த வாழ்க்கையும் பெருசு இல்ல. உங்களுக்கு காவலா இருக்கிறத நான் பாக்கியமா நினைக்கிறேன். எனக்கு புரியுது மாரி. ஆனா என் அம்மாவுக்கு நான் ஒரு நல்ல மகனாவும் இல்ல, உனக்கு ஒரு நல்ல புருஷனாவும் என்னால இருக்க முடியல. என்னால உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே மாறி. நான் உன் கழுத்துல தாலி கட்டி உனக்கு தண்டனை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. அப்படியெல்லாம் இல்ல ஹஸ்பண்ட் சார், நீங்க வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் நான் விட மாட்டேன். எப்பவும் உங்க பக்கத்துல இருந்து உங்களை நான் காப்பாத்துவேன். அது என் கடமை ஹஸ்பண்ட் சார். முன்னாடி எல்லாம் யாரு என்ன கொல்ல வராங்க, எதுக்கு என்ன கொல்ல வராங்கன்னு தெரியாம தவிச்சிருக்கேன். ஆனா அப்பா, நாளைக்கு வேற முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. இந்த நேரம் பார்த்து எனக்கு இப்படி ஆயிடுச்சா? என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. சூர்யா, ஆபீஸ் மீட்டிங் பத்திலாம் நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடுத்து உன் உடம்ப பாத்துக்க. டாடி, அரவிந்த் வேற இப்ப இல்ல.
நீங்க எப்படி சமாளிப்பீங்க? நான் சமாளிச்சுக்கிறேன் சூர்யா, யூ டோன்ட் வரி. மா வாங்கம்மா. சூர்யா சூர்யா, நீ சாஞ்சு உட்காரு. வலி ஏதாவது இருக்கா? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? வலியெல்லாம் எதுவும் இல்லம்மா, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். நல்லா ரெஸ்ட் எடு, சரியாயிடும். மாரி, எந்த நேரத்துல எந்த மாத்திரையை கொடுக்கணும்னு டாக்டர் கிட்ட நல்லா கேட்டுக்கிட்டியா? பிரிஸ்கிரிப்ஷன்ல தான் டீடைலா எழுதி கொடுத்திருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? டாக்டர் எழுதி கொடுத்திருப்பாரு, ஆனா அவளுக்கு அத படிக்க தெரியணுமே. எங்க எந்த வேலைக்கு எந்த மாத்திரை கொடுக்கணும்னு கரெக்டா சொல்லு பாக்கலாம். இந்த பச்சை மாத்திரை காலையில சாப்பிடுறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். இந்த வெள்ளை மாத்திரை டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுக்கணும். இந்த டியூப் மாத்திரை மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும். அப்புறம் ஏய் நிறுத்து. என்ன சிகப்பு கலர் ஜிங்குச்சா பச்சை கலர் ஜிங்குச்சாங்கிற மாதிரி வெள்ளை மாத்திரை, ஆரஞ்சு மாத்திரை, மஞ்சள் மாத்திரைன்னு சொல்லிட்டு இருக்க? இது என் மகனோட ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம். படிப்பறிவு இல்லாத நீ மாத்திரை எதையாவது மாத்தி கொடுத்து என் மகன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நான் சரியா கொடுத்துருவேன். எங்க டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை எடு பார்க்கலாம். டாக்டர் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனையே எடுக்க தெரியல, நீ எப்படி என் மகனுக்கு கரெக்டான மாத்திரையை கொடுப்ப? அதெல்லாம் படிச்சிருந்தா தானே தெரியும். மாறி படிக்கலனா என்ன? அதான் சூர்யா படிச்சிருக்கால. ஆமா, ஒவ்வொரு தடவையும் சூர்யா பார்த்து பார்த்து மாத்திரையை சாப்பிடுறதுக்கு மாறி எதுக்காக கூட இருந்து பாத்துக்கணும்? பாம்பு கடிச்சு என்ன அநியாயமா சாக சொல்றீங்களா? அந்த ரூம்ல பாம்பே இல்ல ஜாஸ்மின், நீ ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? இல்ல ஆண்டி, என் 2 கண்ணால நான் பார்த்தேன். அட என்ன அழகு தேவத, பாம்பு புத்துக்குள்ள பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சும் அன்னைக்கு தைரியமா பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டு தாலி எடுத்தல்ல, இன்னைக்கு பாம்பு பாம்புன்னு இப்படி பயப்படுற அழகு தேவத. அன்னைக்கு பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டு பாம்பு கிட்ட கடி வாங்கினது அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில எப்படியாச்சும் சூர்யா கையால தாலி கட்டிக்கணுங்கிறதுக்காக தான். எங்க யார் கண்ணுக்கு தெரியாத பாம்பு உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. ரிஜிஸ்டர் ஆபீஸ், கோயிலு, வீடுன்னு எல்லா இடத்துலயும் பாம்பு ஒன்னையே சுத்தி சுத்தி வருது. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா அழகு தேவத உனக்கு நாகதோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா அழகு தேவத, நீ சின்ன வயசுல எப்பயாவது பாம்பு எதையாவது அடிச்சு கொண்டு இருக்கிறியா? இல்லையே, எது கேக்குறீங்க? இல்ல, பாம்பு அடிச்சு கொன்னாதான் இப்படி நாகதோஷம் நம்மள துரத்தும்னு சொல்லுவாங்க, அதான் கேட்டேன். நல்லா யோசிச்சு சொல்லு அழகு தேவத, சின்ன வயசுல பாம்ப பாத்துருக்கிறியா, அடிச்சிருக்கிறியா? ஐயோ, பாம்பு தோஷம் என்னென்னமோ சொல்றீங்களே, பாம்புன்னு சொன்னாலே எனக்கு பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா ப்ளீஸ்? நல்லது சொன்னா நாடு எங்க கேட்க போகுது? என்ன வேணும்? ஜெயிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படாத மாதிரி, காலம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. இப்போ உன் பக்கம் வீசுற காத்து என் பக்கமும் வீசும். கூடிய சீக்கிரம் சூர்யா ரூம்குள்ள நான் வந்து உன் இடத்த நான் பிடிப்பேன். சூர்யா கூட வாழ்வேன். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு ஜாஸ்மின். இது வரைக்கும் நீயும் என்னென்னமோ பண்ணி பாத்துட்ட, நீ நினைச்சது எதுவும் நடந்துச்சா? இனிமேலும் நீ என்ன பண்ணாலும் அது எதுவுமே நடக்காது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலயும் உண்மையாவும் நேர்மையாவும் இருந்தா மட்டும்தான் நினைச்சது நடக்கும், ஜெயிக்கவும் முடியும். உன்கிட்டதான் உண்மை நேர்மைலாம் எதுவும் இல்லையே, அதனாலதான் நீ ஒவ்வொரு தடவையும் தோத்துக்கிட்டே இருக்க. இனிமேலும் நீ தோக்கதான் போற. உன்னால
ஒரு நாளும் ஜாஸ்மின் வேண்டாம், நம்ம இங்கேயே இருப்போம். டாக்டர் போற வரைக்கும் நம்ம இங்க இருந்து வெளியில வரக்கூடாது. இங்க இருந்தே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹஸ்பண்ட் சார், மாறி டாக்டர் வந்திருக்காங்க. வாங்க டாக்டர், உட்காருங்க. How are you, சூர்யா? யா ஃபைன் டாக்டர். இதுக்கப்புறம் நீங்க தான் பார்த்துட்டு சொல்லணும். ஷியோர், அதுக்காக தானே வந்திருக்கேன். காயத்தை காட்டுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, இருங்க, நானே பாக்குறேன். சூர்யா, நான் அழுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது வலி இருந்ததா? நோ டாக்டர். ஓகே ஃபைன். இப்போதைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போடுறேன். யா ஓகே டாக்டர். மாறி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, கை காட்டுங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடலாம். ஓகே. காட்டுங்க. நான் தேய்ச்சி விடுறேன் டாக்டர். இனிமே ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. ஏதாவது வலி இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே டாக்டர், தேங்க் யூ. பரவாயில்ல சூர்யா. சரி, அப்ப நான் வரேன். ஹஸ்பண்ட் சார், நான் டாக்டரை அனுப்பிட்டு வரேன். சரி மாறி. கொடுங்க. வாங்க. பாத்து. டாக்டர், சூர்யாக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அவன் நல்லா இருக்கான்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஹி இஸ் ஆல்ரைட். நீங்க கவலைப்படாதீங்க. டாக்டர், இவங்க ஹஸ்பண்ட் சாரோட சித்தி. ஓ, வணக்கம். வணக்கம். இவங்க ஹாசினி அக்கா, ஹஸ்பண்ட் சாரோட தம்பியோட பொண்டாட்டி. ஹாய். வணக்கம். வணக்கம். அப்புறம் அது ஸ்ரீஜா, ஹஸ்பண்ட் சாரோட சின்ன தம்பியோட பொண்டாட்டி, என்னோட தங்கச்சி. ஹலோ. அப்புறம் டாக்டர், இவங்களும் ஹஸ்பண்ட் சாரோட சித்தி. இவங்களையும் ஹஸ்பண்ட் சாரோட சித்தின்னு சொன்னீங்க, அவங்களையும் சித்தின்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே மாறி. ஆமா சூர்யா, ஸ்ரீஜா சொல்றது சரிதான். மாரிக்கு பேங்க் செக் பத்தி எல்லாம் என்ன தெரியும்? ஜாஸ்மினும் ஸ்ரீஜாவும் போயிட்டு வரட்டுமே. ஆமா ஹஸ்பண்ட் சார், அவங்களே போயிட்டு வரட்டும். நான் தான் உன்னை பேங்க்கு கூட்டிட்டு போயிருக்கேன்ல, அப்புறம் எதுக்காக தயங்குற? எதுக்கு சூர்யா ரிஸ்க் எடுக்கிற? இவங்களே போயிட்டு வரட்டுமே. இல்லம்மா, மாறி இப்படியே இருக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். சூப்பர் சூப்பர் சூரிய மாமா, கலக்கிட்டீங்க போங்க. மாறி, பேங்க் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். உனக்கு எல்லாமே தெரியும்ல, நீ போயிட்டு வந்துருவல்ல? நான் போயிட்டு வந்துருவேன் ஹஸ்பண்ட் சார். ஆஹா, சூப்பர் மாரி, சூப்பர். இந்த ஹாசினி வேற. சரி, இந்தா செக்க வாங்கிட்டு நீ கிளம்ப. சரிங்க ஹஸ்பண்ட் சார். மாறி இரு இரு, இந்த புடவையை மாத்திக்கிட்டு அம்மாவோட நகையெல்லாம் போட்டுட்டு போ. அந்த மேனேஜரோட நம்பர் தரேன், பேங்க் போயிட்டு அவருக்கு கால் பண்ண, எல்லாம் அவர் பார்த்து பாரு. நானும் அவருக்கு போன் பண்ணிடுறேன். நீ வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டாம், வெளியே போய் உனக்குன்னு 4 விஷயங்களை கத்துக்கோ. கரெக்டா சொன்னீங்க சூரிய மாமா. இப்படி எல்லாம் வெளியில அனுப்புனாதான் மாறி நிறைய கத்துப்பா. மாறி போ, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. போ போ.
என்ன ஐடியா? மாறி பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வரும்போது நம்ம அந்த பணத்தை ஆளை வச்சு எடுத்துட்டா, அதுக்கப்புறம் மாறிக்கு தான் கெட்ட பேர் போகும். அப்புறம் மாறி காலி ஆயிடுவாத்த. சூப்பர் ஐடியா ஸ்ரீஜா. ஒரே கல்ல 2 மாங்காய். ஆண்டி நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல ஐடியா தான். இன்னைக்கு நாம இத சாதாரணமா விட்டுட்டா மாரிய சூர்யா அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவான். அதனால ஸ்ரீஜா சொன்ன மாதிரி செஞ்சா மாரி காலி ஆயிடுவா. கரெக்ட் சிஸ்டர், இதத்தான் நானும் நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. நீ உடனே கிளம்பி போய் மாரிக்கு தெரியாம அவகிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை அடிச்சிட்டு வந்துரு. ஐயோ, நானா சிஸ்டர்? மாரி விஷயத்துல தலையிட்டாலே எனக்கு தான் பிரச்சனையாகுது சிஸ்டர். அழகு தேவதைய பாம்பு துரத்துற மாதிரி என்னையும் பாம்பு துரத்த ஆரம்பிச்சிரு சிஸ்டர். என்ன விட்டுருங்க. பாம்பு கடிச்சு நீ செத்தாலும் பரவாயில்ல, இத நீதான் பண்ற. எப்படியாவது ஏதாவது செஞ்சு மாரிக்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிட்டு எனக்கு போன் பண்ணு. என்ன எதுக்காக இன்னும் நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பு. ஆமா சித்தப்பா, மாறி கிளம்பின நேரத்துக்கு இந்நேரம் பேங்குக்கே போயிருப்பான். சீக்கிரமா கிளம்புங்க சித்தப்பா. ஆமா அங்கிள், ப்ளீஸ் கிளம்புங்க அங்கிள், ப்ளீஸ் கிளம்புங்க. நீங்க 3 பேரும் ஒரே முடிவோட தான் இருக்கீங்க. முடியாதுன்னு சொன்னா விடவா போறீங்க? நீங்க நல்லா இருக்க. எவரிபடி, எல்லாரும் வேலையை நிறுத்திட்டு கொஞ்சம் பக்கத்துல வாங்க. வாங்க. சூர்யா சார் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல. மேடம் தான் வராங்க. தாரா மேடமா சார்? அவங்க வரல. சூர்யா சாரோட ஒய்ஃப் மாரி மேடம் வராங்க. உங்கள சில பேரு பொங்கல் போனஸ் வாங்கல, அவங்களுக்கு எல்லாம் போனஸ் கொடுக்கறதுக்காக மாரி மேடம் இங்க வராங்க. போனஸ் வாங்காதவங்க இன்னைக்கு வாங்கிக்கலாம். சூர்யா சார் எப்படி இருக்காரு சார்? ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாரா? சார் நல்லா இருக்காரு. டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னதுனால வீட்ல இருக்காரு. ஒரு 2 நாள்ல ஆபீஸ்க்கு வந்துருவாரு. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். மாரி மேடத்தை பார்த்தா அப்படியே தேவி மேடத்தை பார்த்த மாதிரியே இருக்கு. ஆமா ஆமா, வணக்கம் சொல்றது கூட அப்படியே தேவி மேடம் மாதிரியே சொல்றாங்க. கரெக்ட். அதே பணிவு, அதே புன்னகை. தேவி மேடமே திரும்ப ஆபீஸ்க்கு வந்த மாதிரி இருக்கு. என்னத்தான் சொல்றீங்க? பேக் காணாம போனது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆரம்பிச்சுட்டா கோட்டு போடாத வக்கீல். இவளுக்கு இதே வேலை. அது பேக் திருடு போன இடத்துல இருந்து யாரோ ஒருத்தர் பார்த்து சங்கரபாண்டிக்கு போன் பண்ணி சொல்லிருக்காங்க. அப்புறம் ஆமா ஆமா, மாரி கார்ல இருந்து ஒருத்தன் பேக் எடுத்துக்கிட்டு போறத பாத்துட்டு எனக்கு தான் போன் பண்ணி சொன்னாங்க. ஓ, அத சொல்றீங்களா? அந்த பேக்ல பணம்லாம் இல்ல. என்ன மாதிரி சொல்ற? அப்போ கார்ல இருந்து பேக் காணாம போனது உண்மைதானா? அது உண்மைதான் ஹஸ்பண்ட் சார். ஆனா அந்த பேக்ல பணம் இல்ல. ஏய், நீ என்ன சொல்ற மாதிரி? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அது ஹாசினி அக்கா, பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு என் தாத்தா அடிக்கடி சொல்லிருக்காரு. அதனால பேங்க்குக்கு போய் பணத்தை எடுத்துட்டு ஆபீஸுக்கு போன் பண்ணி மேனேஜரை பேங்க்குக்கு வர சொன்னேன்.
ஓகே 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 மேடம், கொடுங்க. ஓகே மேடம், நான் வரேன். சூப்பர் மாரி, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. வெரி குட் மாரி, ரியலி சூப்பர். யூ ஹேவ் டன் a good job. கலக்கிட்ட மாரி. பாவம், கார்ல இருந்து பேக் எடுத்துட்டு போன முட்டாள் தான் ஏமாந்து போயிருப்பான். அண்ணி வாங்க. மாரி வா போலாம். வா. முட்டாள் முட்டாள், ஒரு வேலையை கூட உன்னால உருப்படியா செய்ய முடியல. சிஸ்டர், இந்த பட்டிக்காடு இப்படி எல்லாம் யோசிக்கும்னு எப்படி தெரியும் சிஸ்டர்? பேக்ல பணம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமலே பேக எடுத்திருக்கீங்க. என்ன சித்தப்பா நீங்க இப்படி சொதப்பிட்டீங்களே? என்ன அங்கிள், எதையாச்சும் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிருக்கலாம்ல. ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன், கைய தொடச்சிட்டு வந்து போன் எடுக்கிறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. சொல்லுங்க டாக்டர். நீதான் ஜாஸ்மின் சொல்லணும். என்ன டாக்டர் சொல்றீங்க? நான் என்ன சொல்லணும்? என்ன ஜாஸ்மின், மறந்துட்டியா? சூர்யா கிட்ட உன்னை பத்தின உண்மையை சொல்லிட்டியா? ஐயோ, விட மாட்டா போல இருக்கே. அது வந்து இன்னும் சொல்லல டாக்டர். ஏன் இன்னும் சொல்லல? இது தள்ளி போடுற விஷயமா என்ன? சூர்யா உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உன்னை பத்தின உண்மை சூர்யாவுக்கு தெரிஞ்சாகணும். நிச்சயமா சொல்றேன் டாக்டர். நான் சொல்லிட்டு வந்தும் கூட இது வரைக்கும் நீ சொல்லாம இருக்கிறதே தப்பு. என்ன, மாரியோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பிளான் பண்றியா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். அப்புறம் ஏன் நான் உன்கிட்ட சொல்லிட்டு வந்தும் இன்னும் சூர்யா கிட்ட சொல்லாம இருக்க? அது வந்து சொல்றதுக்கான சரியான சந்தர்ப்பம் எதுவும் அமையல டாக்டர். அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இங்க பாரு, சும்மா சமாளிக்காத ஜாஸ்மின். நீ இப்பவே சூர்யா கிட்ட போய் உன்னை பத்தின உண்மையை சொல்ற. அப்படி நீ சொல்லல, நாளைக்கு காலையில நானே நேரா வீட்டுக்கு வந்து சூர்யா கிட்டயும் உங்க வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் உன்னை பத்தின உண்மையை சொல்லிடுவேன். சூர்யா கிட்ட சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணு. சரிங்க டாக்டர். ஐயோ, இப்ப என்ன பண்றது? நிலைமையை எப்படி சமாளிக்கிறது? ஆண்டி கிட்ட கூட இதை சொல்ல முடியாதே. டாக்டர் எதுக்கு ஹஸ்பண்ட் சார் அவசரமா வர சொல்லிருக்காங்க? ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை ஹஸ்பண்ட் சார் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? கடவுளே, அப்படி எதுவும் இருக்க கூடாது. ஹஸ்பண்ட் சார் ஆரோக்கியமா 100 வருஷத்துக்கு மேல நல்லா இருக்கணும். ஹஸ்பண்ட் சார், டாக்டர் எதுக்காக உங்களை வர சொல்லி போன் பண்ணாங்க? என்ன சொன்னாங்க? கொஞ்சம் தண்ணி கொண்டு வரையா மாரி? ஒரு நிமிஷம் இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. என்ன ஹஸ்பண்ட் சார், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன சொல்றது மாரி, மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன சொல்றீங்க ஹஸ்பண்ட் சார்? உங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? டாக்டர் என்ன சொன்னாங்க? எதுவா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க ஹஸ்பண்ட் சார். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல மாரி, நீ பயப்படாத. பிரச்சனை டாக்டருக்கு. அவங்க நிலைமைய நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இப்படி வேதனைப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? டாக்டருக்கு என்னாச்சு? டாக்டர் பேச்சு மூச்சு இல்லாம கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. என்ன சொல்றீங்க ஹஸ்பண்ட் சார்? நான் டாக்டர் பாக்குறதுக்கு ஹாஸ்பிடல் போனேன். அங்க ரிசப்ஷன்ல டாக்டர் வர சொல்லி இருந்தாங்க. அவங்கள பாக்கணும்னு சொன்னேன்.
அங்க இருந்தவங்க டாக்டர் மாடிக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. லிஃப்ட் ஒர்க் பண்ணாததுனால நான் ஸ்டெப்ஸ்ல ஏறி 4வது மாடி பால்கனி கிட்ட போயிட்டு இருந்தேன். அப்ப மொட்டை மாடியில இருந்து டாக்டர் தவறி கீழே விழுறத பார்த்துட்டு நான் ஓடி கீழே வந்தேன். ஐயோ, டாக்டர் மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாங்களா? ஆமா. அவங்க அந்த நிலையிலும் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாங்க, ஆனா சொல்ல முடியல. டாக்டர் என்ன சொல்றதுக்காக உங்களை வர சொல்லிருப்பாங்க? நிரூபிச்சு காட்டுறேன். நீ யாரு, எப்படிப்பட்ட ஆளுங்கிற எல்லாத்தையும் நான் நிரூபிச்சு காட்டுறேன். நீ போக மாட்ட, நானே போறேன். ராசாத்தி, ஏன் நின்னுட்ட? உன் பேர் என்ன, ராசாத்தியா? ராசாத்தி யாரு, நீ யாரு, நடந்தது எல்லாமே எனக்கு ஒண்ணு விடாம தெரியும். கூடிய சீக்கிரத்துல அதை எல்லாருக்கும் நான் தெரிய வைப்பேன். நீ யாருங்கிறத ஆதாரத்தோட நான் நிரூபிக்கிறேன். எங்க இருக்குன்னு தெரியலையே. நல்ல வேலை சிஸ்டர் கதவை பூட்டாவே தூக்குறாங்க. மியூசிக் பாக்ஸ பத்தி கவலைப்படாம எப்படி தூங்குது பாரு. சிஸ்டர் 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 எழுந்திருக்க சிஸ்டர், எழுந்திருக்க சிஸ்டர். என்ன, எதுக்கு இந்த நேரத்துல என்ன எழுப்புன? சிஸ்டர், அந்த மியூசிக் பாக்ஸ் கிடைச்சிருச்சு சிஸ்டர். என்னது, மியூசிக் பாக்ஸ் கிடைச்சிருச்சா? ஆமா சிஸ்டர், மியூசிக் பாக்ஸ் கிடைச்சிருச்சு. எங்க 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 இருக்கு? எங்க அந்த மியூசிக் பாக்ஸ்? சிஸ்டர், மியூசிக் பாக்ஸ் கிடைச்சது எனக்கு இல்ல, மாரிக்கு சிஸ்டர். நீ என்ன சொல்ற? மியூசிக் பாக்ஸ் மாரி கையில எப்படி கிடைச்சது? ஆமா சிஸ்டர், மாரி கையில மியூசிக் பாக்ஸ் இருந்தது நான் பார்த்தேன். ஆனா நான் பயங்கரமா பிளான் பண்ணி மாரி கையில அதை தட்டி விட்டுட்டேன் சிஸ்டர். அது கீழே விழுந்து உருட்டு எங்கேயோ போயிடுச்சு. எங்க போச்சுன்னு தெரியல சிஸ்டர். நானும் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆனா கண்டிப்பா அது இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருக்கு சிஸ்டர். சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன் சிஸ்டர். என்ன சிஸ்டர் யோசிக்கிறீங்க? இல்ல, இந்த மாரிக்கு மியூசிக் பாக்ஸ பத்தி எப்படி தெரியும்? ஒருவேளை தேவி அம்மா வருவாங்க, தேவி அம்மா பேசுவாங்கன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது சிஸ்டர். அப்படியே தேவி சொல்லி இருந்தா மாரி எப்பவோ அந்த மியூசிக் பாக்ஸ் எடுத்துட்டு போயிருக்க மாட்டாளா? எனக்கு என்னவோ அந்த ஹாசினியோட அண்ணன், அதான் அந்த காக்கி சட்ட கமலஹாசன் அந்த மியூசிக் பாக்ஸ பத்தி சொல்லிருப்பானோன்னு தோணுது. மியூசிக் பாக்ஸ பத்தி விக்ரமுக்கு எப்படி தெரியும்? அதான் சிஸ்டர் எனக்கும் புரியல. சங்கரபாண்டி, அந்த மியூசிக் பாக்ஸ் மாரி கைக்கு கிடைக்கவே கூடாது. அது எப்படியும் நம்ம கைக்கு தான் வந்தாகணும். சிஸ்டர், ஒண்ணு கவலைப்படாதீங்க சிஸ்டர். தட்டுறோம், அந்த மியூசிக் பாக்ஸ தூக்குறோம், உங்க தலைவலிய போக்குறோம். ஓகே? வாங்கய்யா. வணக்கம். வணக்கம்யா, நான் சென்னையில இருந்து வரேன். சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பூசாரியா இருந்தீங்கல்ல, அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு அம்மா இறந்து போனாங்க. அந்த சம்பவத்தை பத்தி தான் விசாரிக்க வந்திருக்கேன். அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதியா. அப்ப நான் கோயிலே இல்ல. இல்ல, நீங்களும் உங்க பேத்தி காமாட்சியும் அப்ப கோயில்ல இருந்திருக்கீங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான்
உங்க பேத்திக்கு வாய் பேச முடியாம போயிருக்கு. நீங்க என்ன பாத்தீங்கன்னு தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. நாங்க எதுவும் பாக்கலங்கய்யா, எங்களுக்கு எதுவும் தெரியாது. பயப்படாதீங்கய்யா, உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை மட்டும் சொல்லுங்க, எனக்கு அது போதும். நாங்க எதுவும் பார்க்கல, எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றோம்ல, எங்களை விட்டுருங்க சார். பாருங்க, எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். தைரியமா உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு துணையா நான் இருக்கேன். எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றோம்ல, நம்புங்க. நான் தான் சொல்றேன்ல, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஏய் கமாச்சி, ஏய் வாயை மட்டும் சும்மா இரு. ஐயா நீங்க இருங்க. வெரி குட், சொல்லுமா சொல்லு. நீ என்ன பாத்தியோ அதை அப்படியே சொல்லுமா. அப்போ நீ வந்து சின்ன பொண்ணு, ஒரு 5-6 வயசு இருக்கும், கரெக்டா? சொல்லுமா சொல்லுமா. என்ன சொல்றாங்க அவங்க? பூக்கட்டி எடுத்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு இருந்தேன். சொல்லுமா. என்ன? அப்ப 2 பேரு ஒரு அம்மாவோட கழுத்தை நெரிச்சாங்களாம். நான் பயந்து போய் ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னு பாத்துட்டு இருந்தேன். இன்னொரு அம்மா வந்து அப்ப இன்னொரு அம்மா வந்து 2 பேர் புடிச்சிருந்த அம்மாவை கத்தியால குத்துனாங்க. சரி, கத்தியால குத்துனது யாரு? பார்த்தா அடையாளம் காட்டுவியாமா? இந்த டாலர் செயின் அப்போ அங்க கீழே இருந்துச்சா? என் அம்மாவை கொலை பண்ண அந்த அக்யூஸ்ட் யாரு? உங்க அம்மா தேவிய கொலை பண்ணது வேற யாரும் இல்ல சூர்யா, உன்னோட சித்தி தாராதான். விக்ரம், என்ன சொன்ன? யார பார்த்து என்ன சொன்ன? தாரா அம்மா என்ன பெத்த அம்மாவுக்கு மேல அவங்க என் அம்மாவை கொலை பண்ணதா சொல்றீங்க? இது வேற யாராவது என்கிட்ட இப்படி சொல்லி இருந்தா இந்நேரம் நடக்கிறதே வேற. உன்னோட எமோஷன் எனக்கு புரியுது சூர்யா. நான் சொல்ல போற விஷயத்த நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தான் யோசிச்சேன். நீங்க ஹாசினியோட அண்ணங்கிறதுனால என் அம்மாவோட கேஸ உங்களை விசாரிக்க சொன்ன. உண்மையை கண்டுபிடிக்க முடியலன்னா என்கிட்ட முடியலன்னு சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு தாராமா மேல பழிய போடுறீங்க. இத உங்ககிட்ட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விக்ரம். உன்னோட தாரா அம்மா மேல வீணா பழி சுமத்தணும்னு எனக்கு எந்த நோக்கமும் இல்ல சூர்யா. என்னோட விசாரணை முடிவுல கிடைச்ச ஆதாரத்தை வச்சுதான் சொல்றேன். என்ன ஆதாரம்? எப்படி நீங்க தாரா அம்மா மேல இப்படி பழிய போடலாம்? இந்த டாலர் கொஞ்சம் பாருங்க. என்ன டாலர் இது? ஏதோ பழைய டாலர் மாதிரி இருக்கு. ஆமா, பழைய டாலர் தான். ஸ்பாட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். செயின்ல இருக்க டாலரை ஓபன் பண்ணி பாருங்க. இல்ல, தாராம்மா நிச்சயமா தேவி அம்மாவை கொலை பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் கூட கிளம்பி வாங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வாங்க.
இந்த வீட்ல இருக்க பொண்ணுதான். வாய் பேச முடியாத காமாட்சி உங்க அம்மாவை தாராமா கொலை பண்ணத நேர்ல பார்த்த சாட்சி. வாங்க வாங்க. நல்லா இருக்கேன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ தனியா இருக்கியா? இப்போ பக்கத்துல யாராவது இருக்காங்களா? நான் மட்டும் தனியா தான் இருக்கேன்னா. சொல்லுங்க, என்ன விஷயம்? அதாம்மா, அந்த மியூசிக் பாக்ஸ் விஷயம் தான் மாறி தேடி கண்டுபிடிக்க சொன்னே. தேடி பாத்தியா? கிடைக்கலையா? நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டேன்னா. வெரி குட் மாறி. இதை ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அது வந்துண்ணா, இப்போ அந்த பெட்டி என்கிட்ட இல்லண்ணா. என்ன சொல்ற மாறி? உன்கிட்ட இல்லனா வேற யார்கிட்ட இருக்கு? அதான் தெரியலண்ணா. என்ன சொல்றமா? உன் கை கிடைச்ச மியூசிக் பாக்ஸ் இப்ப எங்க போச்சு? என்ன நடந்துச்சு? அது வந்துண்ணா, என்ன மாறி கையில கிடைச்சது இப்படி தவற விட்டுட்டே? எப்படியாவது மியூசிக் பாக்ஸ கொஞ்சம் கண்டுபிடிச்சிருமா? அது கிடைச்சா மட்டும்தான் அந்த வீட்ல என்ன நடக்குது, யார் குற்றவாளின்ற உண்மை தெரிய வரும். என்ன மன்னிச்சிருங்கண்ணா. கையில கிடைச்ச பெட்டிய தவற விட்டதுனாலதான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லலான்னு இருந்தேன். சரி பரவாயில்ல மாறி, அது வேற யார் கைக்கும் கிடைச்சிடக்கூடாது. எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சு எடுத்துரு. ஓகே? சரிங்கண்ணா, கண்டுபிடிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு போன் பண்றேன். சரிம்மா, ஓகே. நான் அப்ப போனை வைக்கிறேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு எனக்கு போன் பண்ணு. சரிங்கண்ணா. தம்பி, ஆட்டோ நிறுத்து. தம்பி, இங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே சார்.